இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 32க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 12க்கு 19 போர்ட்டிகோ, 17க்கு 17 லிவிங் ஹால், 10க்கு 8 கிச்சன், 10க்கு 8 டைனிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்னு வீட்டோட 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3 சென்ட், டோட்டல் பில்டிங் ஏரியா 1900 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷன் கிளாஸ், டெக்ஸ்சர் ஒர்க், ஜாலி பிரிக்ஸ் அண்ட் நிறைய ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட போர்ட்டிகோ, சைஸ் 12க்கு 19. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் ஈஸ்ட் கார்னரில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 100 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5000 லிட்டர். சவுத் ஈஸ்ட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட், சைஸ் 5க்கு 5. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல அழகாக டிசைன் பண்ணி கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா லிவிங் ஹால், சைஸ் 17க்கு 17. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2.25க்கு 5ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து இப்போ டைனிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 8. டைனிங்ல இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 8. கிச்சன் வால் டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 17க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட், சைஸ் 10க்கு 6. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் டபுள் கலரில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸை கம்ப்ளீட்டாகவே கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாபி ஏரியா, சைஸ் 8க்கு 16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 17க்கு 11. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வால்லையும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 10க்கு 6ங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் 17க்கு 10. மற்ற 2 பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வால்லையும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 6. வால் டைல்ஸ், ஃப்ளோரிங் டைல்ஸ் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 3 BHK தனி வீடு கோயம்புத்தூர் ஒண்டிப்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். லாபியிலேருந்து ஓப்பன் டெரஸுக்கு போகிறக்கு கிழக்க பார்த்து இரும்பு கேட் டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.